இந்த இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த மாதிரி தியேட்டரில் ஒரு 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 பெரிய ஸ்டார் பவர் இல்லாத ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபில்மை வந்து நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி பேக் பண்ணி அதில் பையன் நடிச்சிருக்காருன்றது ஒரு பக்கம், அப்படி அதையும் தாண்டி இப்படி ஒரு படத்தை பேக் பண்ணணும்னு நினச்ச ப்ரொடியூசருக்கு தான் வந்து முதல்ல வந்து எல்லாருமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து ப்ரமோட் பண்ணி பொசிஷன் பண்ணி இட்ஸ் அ பிக் திங். அண்ட் அவரோட நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இருக்கு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் சார், ஒரு இவ்வளோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இவ்வளோ வரும் சார் அப்படின்னு. அவர் அது மாதிரி 3 மடங்கு சொன்னார். நான் அப்படியே காரில் போகும்போது அப்படி யோசிச்சிட்டே போகிறேன், திரும்பி வீட்டுக்கு படம் பார்த்துட்டு போகும்போது. சரி, ஒரு ப்ரொடியூசராக கான்ஃபிடென்ட்டில் இருக்கார். நான் சுரேஷ் கிட்ட கூட சொன்னேன், சரிப்பா ஒரு ப்ரொடியூசராக அவர் ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கார், பட் அது எப்படி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஒரு ரிலீஸ் ஆன அன்னைக்கா இல்லை அதுக்கு அடுத்த நாளாக தெரியல, ராஜா கிட்ட பேசினேன். அவர் ஒன்று சொன்னார், சார் ப்ரொடியூசர் இவ்வளோ எதிர்பார்க்குறாரு சார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு இந்த படத்தில். ஆனால் அவருடைய கான்ஃபிடன்ஸ் தான் கரெக்டாக இருந்தது. ஆக்சுவலாக அவருடைய கான்ஃபிடன்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக இருக்குது. அது இந்த படத்தில் இருக்கிற உண்மை அண்ட் அதனுடைய ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தை இப்படி ஒரு படமாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து இது தமிழுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து அவர் கதையாக பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றி he had to own it. அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ்ஸு இது தன்னுடையதாக மாற்றி தன்னுடைய ஒரு ஃபில்மாக அதை டெலிவர் பண்ணுறதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த ஃபில்மிங் ப்ராசஸில் அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அங்கே பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. கான்ஃப்ளிக்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன்ஸை கூட கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு அவுட்புட்டாக தான் இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சதை நான் பார்க்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், அதனுடைய ஃபினஸ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹீ ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் வேற ஒரு லாங்குவேஜில் எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழில் மட்டும்தான் செய்கிறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனராக மாற்றின தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அண்ட் இதில் வந்து இந்த படத்தில் தமிழ் வந்து எந்த இடத்துலையுமே தனக்கான கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணாததும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது சுரேஷுக்கும் தமிழுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வேல்யூ அது எங்கேயுமே வந்து நார்மலாக அப்படி ஒன்று ஜெயிக்கும் போது அது நான் தான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கணும், சொல்லிக்கணும்னு. அது எங்கேயுமே வந்து தமிழ் கிளைம் பண்ணிக்கல. அதே நேரத்தில் எங்கேயுமே சுரேஷ் வந்து தமிழை மென்ஷன் பண்ணுறதையும் விட்டு கொடுக்கல. தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அபவுட் போத் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ எம் ரியலி ரியலி happy that Suresh has done a film like this and people have accepted the film and கிரிட்டிக்கலாகவும் அதை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது
இட்ஸ் வெரி எனக்கு எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் சீன் தெம் ஆல் as really really young people. ரொம்ப சின்ன பசங்களா காலேஜ் முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்போதுலேருந்து ஐ known him like 15-16 years. he has been with me. And இந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் பொட்டென்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது until we see the film. So every time I see a film by one of my boys, I get surprised. ஓ இவ்வளவு நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை பார்த்துட்டு இதில் ஓகே இந்த இதெல்லாம் ஓகே அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் லேட்டர் அதை பார்க்கும்போது எல்லாரும் அதை சொல்றது, அதில் இருக்கிற ஸ்பெஷல்னஸ், இப்போ இந்த ஷாட் நல்லா இருக்கு, இந்த விஷயம் நல்லா இருக்கு, இதை நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம பசங்க இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் மீ வெரி இமோஷனல். அண்ட் ஐ எம் வெரி 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 கிரேட்ஃபுல் டு ஹாவ் சச் எ டீம் ஒர்க்கிங் வித் மீ. அண்ட் சுரேஷை பற்றி லாஸ்ட் டைம் ஒன்று சொல்லணுன்றது மறந்துட்டேன் நான். சுரேஷ் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தப்போ எல்லா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த புறா வளர்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ புறா எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தப்போ சுரேஷ் சொன்னேன், சார் நான் ஃபீட் வைக்கிறேன் சார். என்னடா நானும் புறா வளர்த்துருக்கேன் சார். அங்கேருந்து ஒரு பயங்கர பாண்ட் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணோம். நிறைய கற்றுக்குவோம், நிறைய தப்பு பண்ணுவோம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படத்தை வந்து இந்த இடத்த கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருந்த நீங்கள் மட்டும்தான். என்னதான் வந்து நாங்கள் படம் எடுத்தாலும் அது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது. ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அக்ஷய்கிட்ட பேசுனதும் சரி, விக்ரம் சார்கிட்ட பேசுனதும் சரி, எல்லாம் அழுதுட்டு தான் வந்து பேசுனீங்க. அந்த இதுதான் போய் வந்து இன்றைக்கி போய் ரீச் ஆகிருக்கு. மீடியா எல்லாருமே வந்து எதுவுமே ஒரு தப்பாக இல்லாமல் அவ்வளோ எல்லாருமே நீங்கள் எழுதின ஒரு காரணம் தான் மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட்டு தமிழ் சார் வந்து கதை சொல்ல போகும்போது சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக அக்ஷய் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அக்ஷய் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்டேன் தமிழ் சார்கிட்ட, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார், இல்லை சார் நான் பண்ண முடியாது, கதையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தான் சுரேஷ் சார் உள்ளே வந்தார். சுரேஷ் சார் வந்ததுக்கப்புறம் தான் யார் ஹீரோன்னு போகும்போது விக்ரம் பிரபு சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி எல்லாம் பேசியதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், விக்ரம் சார்கிட்ட சொன்னேன், நான் வந்து உங்கள் நேரம் வரேன், எப்போ வந்து பார்க்கலான்னு. அவர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்து வருவேன்னு சொல்லி நேரம் வந்து வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்து பண்ணதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா ஃபிலோ கூடவே இருந்து இந்த படத்தை உள்ள சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணமே ஃபிலோன்ட்டு தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஃபிலோ வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருந்ததும் இல்லாமல் கூட இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்தாப்புல. மியூசிக் ஆகட்டும், எடிட் ஆகட்டும், எல்லாத்துமே இருந்தாப்புல. ஜஸ்டின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இருந்து ஆர்ஆர் வந்து இந்த படம் பண்ண ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு. அக்ஷய்க்கும் எனக்கும் நிறைய வீட்டில் ஒரு சண்டை ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் டைரக்டர் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிமா. நான் சொல்லுவேன், நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வராத நான் சொல்லுவேன். இல்லை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படிமா. இதுக்கு வந்து நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது விஷ்ணு தான் பேசுவாப்புல. விஷ்ணு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு.